சுடுகாட்டுக்கு போகும் வழியில் எனது வீடு. சுவாசிக்கும் வாழ்க்கைக்கும் சாம்பலாகும் மரணத்திற்கும் நடுவிலே என் வாசல். நேற்று நடந்தவன் இன்று போகிறான், இன்று பார்க்கும் நான் நாளை போகலாம். வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பயணம், மரணம் அதன் கடைசி நிலையம். மரணத்தை வரவேற்க கதவு திறப்பது போல அமைந்து விட்டது எனது வீடு. தினமும் என் வாசல் வழியே கடந்து போகும் ஊர்வலங்கள் கற்றுத் தருகின்றன முடிவு. நந்தவனத்தில் வாழ்வது போல பூக்கள் வந்து குவிகின்றன, ஆனால் அவை மலர்ந்த பூக்கள் அல்ல, மரண பாதையில் உதிர்ந்த பூக்கள். கூட்டித் தள்ள வேண்டியிருக்கிறது தினந்தோறும் என் வாசலில். நேற்று ஒருவனுக்காக உதிர்ந்த பூவை இன்று என் கைகள் தொடுகின்றன. பூவாசமா இளநெடியா பிரித்துணர முடியவில்லை. வாழ்க்கையா மரணமா விடை சொல்ல தெரியவில்லை. இன்று அவன் நாளை யாரோ, ஒரு நாள் நானும் தானோ. சுடுகாட்டுக்கு போகும் பாதை என் வாசலை கடக்கிறதே. உயிரோடு நான் நிற்கும் போது ஒரு கேள்வி என்னை கேட்கிறதே, நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்று. மரணம் தினமும் சிரிக்கிறதே. யாரோ கதவை தட்டுவது போல் திடீரென்று நான் விழிக்கிறேன். கதவை திறந்து பார்த்தவுடன் தூரத்திலே பறி கேட்கிறேன். அந்த பறையின் ஒவ்வொரு அடியும் என் நெஞ்சுக்குள் விழுகின்றது. வாசல் வழியே அசைந்து அசையாத உடல் ஒன்று போகின்றது. யாரது யாரது என்று ஒரு காலம் மனம் பதறியது. இப்போது யாரோ என்று சொல்லி என் மனமும் பழகிவிட்டது. பெயர் இருந்தது, உறவு இருந்தது, கனவுகள் ஆயிரம் இருந்தது. இப்போது நால்வர் தோளின் மேலே ஒரு மௌனம் மட்டும் நகர்கிறது. பூவாசமா இளநெடியா பிரித்துணர முடியவில்லை. வாழ்க்கையா மரணமா விடை சொல்ல தெரியவில்லை. இன்று அவன் நாளை யாரோ, ஒரு நாள் நானும் தானோ. சுடுகாட்டுக்கு போகும் பாதை என் வாசலை கடக்கிறதே. தீயில் விரிப்பேற்றிய பறையாய் அதன்
குளிர்ந்திருந்த என் மனது தினம் கேட்ட மரண சங்கீதத்தில் மெல்ல மெல்ல பழகியது. அழுகையும் இங்கே இசையாகி, பறையொலியும் தாளமாகி, பூக்களெல்லாம் பாதை முழுவதும் வாழ்க்கையின் பாடமாகி, பிறந்த போது கைகள் காலியாக, போகும் போது கைகள் காலியாக, நடுவில் மட்டும் எனது எனது என்று நாம் ஏன் இத்தனை போராடுகிறோம்? வீடு எனது, நிலம் எனது, உறவு எனது, உடல் எனது, கடைசியில் இந்த உடல் கூட நமக்கு சொந்தமில்லையே. ஒரு நாள்